சக்திவேல் அடுத்த ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்து சக்திவேலில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தென்னரசை கொலை செஞ்சது என்னவோ செல்வி தான். ஆனால் அந்த பாலே பார்த்தீங்க அப்படின்னா வேலை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இந்த விஷயம் இது வரைக்குமே யாருக்குமே வெளியே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் தென்னரசு இறந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபத்துக்கு வந்து தென்னரசி இறந்த விஷயத்த தென்னரசி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட தென்னரசு ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தேனு பார்த்தீங்க அப்படின்னா வேலுக்கிட்ட வந்து தம்பி நான் அவரு கூட சேர்ந்து வாழலான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து வேலுக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வேலு பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் முட்டி போட்டு கதறி அழுகுறாரு. அழுது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் வந்து தென்னரசை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு கத்தி சத்தமாக சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. தென்னரசு இறந்ததே ஒரு ஷாக்கான விஷயம். ஆனால் வேலு தான் தென்னரசை கொலை பண்ணாருன்னு சொல்லும் போது இதை கேட்ட எல்லாரும் ரொம்பவே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா செய்யாத தப்புக்காக வேலு வந்து தான் மேலே பழிய போட்டுக்கிறாரு. ஸோ இதுலேருந்து எப்படி வந்து வேலு தப்பிக்க போகிறாரு, இல்லை செல்வி எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.